சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவரோட அரசியல் பயணத்துல 2 பெரிய ஈவென்ட் பண்ணிட்டாரு. மாநாடு பண்ணிட்டாரு. இப்ப ரீசெண்டா மதுரை மாநாடும் பண்ணியிருந்தாரு. இப்ப அடுத்ததா களத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. சோ நாளைக்கு அந்த பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸோட அந்த மாநாடுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. பட் ரொம்ப இவ்வளோ ஒரு கண்டிஷன்ஸ் தேவையா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. மற்ற எல்லாருக்கும் இது மாதிரி இப்போ கண்டிஷன் போடுறாங்களா அப்படின்றதும், இப்போ எடப்பாடிக்கு இது மாதிரிலாம் போட்டு அவரும் கேம்பெயின் போயிட்டு இருக்காரு. அவருக்கு இது மாதிரி போட்டாங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு ஆம்புலன்ஸ் தான் உள்ள போகுது. விஜய்க்கு ஒரு விஜய் அப்படின்னும் போது ஒரு ஒரு ஏதோ ஒரு பதட்டம் கவர்மெண்ட் சைட்லேருந்து தெரியுது. அதை நம்ம பார்க்க முடியுது. பட் அந்த பதட்டத்தை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டாருன்னா அவருக்கு இப்போ இன்னல்கள்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன எங்களுக்கு இன்னல் தராங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன இன்னல் தராங்க அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அப்பதான் பீப்புள் வில் ஹாவ் மோர் ஃபார் யூ டு கெட் அ சிம்பத்தி இருக்கு இல்லையா. ஓ இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்றதுக்கு அது அனுதாபமா மாத்திக்கணும்ல. அதை தே ஹேவ் டு டூ. அது நாளைக்கு எப்படி அந்த கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க, எப்படி முடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு போலீஸ் வந்து அவங்கள பர்மிட் பண்ணுது, எல்லாமே ஒரு எல்லாரையும் ஆச்சரியமாக பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் விஜய் ஒரு பெரிய ஸ்டார். அவர் வந்தாருன்னா கண்டிப்பா போக்குவரத்து நெரிசல்லாம் ஏற்படும். கண்டிப்பா நிறைய கேஆஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இபிஎஸோட கம்பேர் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இபிஎஸ் பெரிய பொலிட்டிஷியன். ஆனா விஜய் வந்தாருன்னா அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்ப கண்டிஷன்ஸ் போடுறது அப்படி இருந்தும் தப்பு நினைக்கிறீங்க? இல்லை, எதுக்கு கண்டிஷன் போட்டு எப்படி நீங்க வந்து வண்டிக்குள்ள தான் உட்காரணும், வெளியில எழுந்திருக்க கூடாது, அதுக்கப்புறம் பின்னாடி இத்தனை வாகனங்கள் வரணும், பார்க்கிங்க்கு நீங்களே பார்த்துக்கணும், ஆல் தீஸ் ஆர் இதையெல்லாம் வந்து இவ்வளவு இம்போஸ் பண்றது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அப்படி பண்றாங்களான்னா இல்ல. ஸோ அது ஒரு விதத்துல அவ்வளோ இரிட்டேட் பண்றது தான். கோபத்தை தான் அதிகரிக்குமே ஒழிஞ்சு பியாண்ட் தட் அது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். அது கிரியேட் பண்ணது இதை தான் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும்ன்றாங்க. அப்பதானே இவங்களுடைய உண்மை முகம் தெரியும். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ சாட்டர்டே கேம்பெயின் பண்ண வருவோம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. ஸோ விஜயை பொறுத்தளவுல இபிஎஸ் கேம்பெயின் பண்றாரு. டிஎம்கே ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கேம்பெயின் மோட்ல தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளும் களத்துக்கு இறங்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. பொலிட்டிக்கலா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா அரசியல் ரீதியா? எது விஜயோட இந்த பயணம் நிச்சயமா பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்கேலா மாறும். இங்க வர்ற க்ரௌட் இருக்குல்ல, இந்த க்ரௌடை வச்சுட்டு தான் நீங்க மதிப்பீடே பண்ண முடியும். 26 பொது தேர்தல் பிரச்சாரங்கள்லயே விஜய்க்கு விட கூட்டம் ஜாஸ்தியா, விஜயை விட கூட்டம் கம்மியா, இதுதான் வந்து அந்த அளவுக்கு இது ஸ்கேலா இவரோட இது மாறும். இப்போ இந்த கூட்டத்தை தானே மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்க? உதயநிதி கிட்ட இவ்வளவு கூட்டம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்ப இந்த கூட்டத்தை வச்சுதான் எடப்பாடியோட கூட்டத்தை கம்பேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்டா இருக்கும். ஆனா இந்த கம்பேரிசன் கரெக்ட்னு பாக்குறீங்களா? இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் வருவாங்கன்னு கிடையாது, ஃபேன்ஸ் எல்லாருமே வருவாங்க. இப்ப இன்ஃபேக்ட் இப்ப மாநாடு அப்போ வந்த டிபேட் என்னன்னா, விஜய் அவர்கள் மாநாட்டை கவர் பண்ணி டிவிஸ் போடுறாங்க, டிஆர்பிஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது, 3 times இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, அது பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் இல்ல, என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. சோ அந்த கூட்டம் நான் எப்படி பாக்குறேன்னா, அதுதான் மக்களோட பல்ஸா பாக்குறேன். சரி, ஒரு நிகழ்வில் மக்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா அந்த நிகழ்வு வந்து அவங்களுக்கு நெருக்கமானதா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப எப்பெல்லாம் இந்த டிஆர்பி ரேட்டிங் ஒரு அரசியல் கட்சிக்கு அதிகமாகுதோ அப்ப எல்லாம் அந்த கட்சிகள் வந்து வின் பண்ணிருக்கு. அது கருணாநிதியா இருக்கட்டும், இல்லைன்னா ஜெயலலிதாவா இருக்கட்டும், அவங்களுடைய பொதுக்கூட்டம் எதுவா இருந்தாலும் ஏன்னா மக்கள் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட். அல்டிமேட்டா உங்களுக்கு மக்கள் தானே வந்து வாக்கு செலுத்த போறாங்க. ரெண்டாவது, அது விஜயை போயிட்டு நேரில் பார்க்கறதுக்காக ஒரு பெரிய க்ரௌடுன்னு அதை நம்ம நான் அப்படி பார்க்கல. உண்மையிலேயே விஜய்க்காக ஓட்டு போடுற மைண்ட் செட்டில் ஒரு தான் போகிறான். ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி இங்கே வந்து ஒரு பஸ் அலாட் பண்ணி அந்த பஸ்ஸுக்கு இத்தனை பேர், எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, பஸ்ஸுக்கு இந்த நீங்கள் வந்து ஒரு கிளைக்கழக நிர்வாகினா, இல்லைன்னா ஒரு பூத் கமிட்டி மெம்பர்ஸ்னா, இந்த அவங்களுக்கு வந்து 100 பேர் இல்லைன்னா 50 பேர், நீ 50 பேரை அந்த பஸ்ஸில் எடுத்து வரணும், இவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுத்து இவங்களை பத்திரமா கூட்டு போயிடணும் அப்படின்றது இருந்துச்சுன்னா, அந்த 50 பேர் நான் கூட்டு வர அந்த 50 பேர் நான் சொல்றதை கேட்பான். நான் உட்காருவான். அவனை நான் மானிட்டர் பண்ண முடியும். ஆனா யாருமே நீங்க அது மாதிரி இல்லாம அவங்கவுங்க தனித்தனியா வந்தாங்கன்னு ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸு வண்டி பிடிச்சிட்டு, இல்லை நான் கார்ல 4 பேர் இப்படி வர்றாங்கன்னா யாருடைய மானிட்டரிங்க்கும் அவன் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டான். அவனை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது.
அவனுக்கு எது தோணுதோ அதுதான் அவனுடைய இஷ்டம். அப்போ அது மாதிரியான க்ரௌடு தான் நம்ம இங்க பார்க்க முடியுது. அதனாலதான் இங்க வந்து ஒரு கயாஸ் இருக்கும். சேரை தூக்கி உடைக்கிறது, சேர் மேலே இருக்கிறது, ஐயா கத்துறது, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால அது வந்து தன்னெழுச்சியா வர்ற க்ரௌடு. இந்த தன்னெழுச்சியா வர்றவன் தான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு வர்றவன் ஏன் ஓட்டு போய் போட மாட்டான்? டெஃபினட்டா அவனால முடியும் தானே. இல்ல கண்டிப்பா அது எனக்கு புரியுது. இப்ப அஃப்கோர்ஸ் அதுல மாற்றுக்கிறதே இல்ல. விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா அவருக்கு ஓட் போடுவாங்க. வந்து அங்கிருந்து வண்டியை பிடிச்சி வந்து பார்க்க வராங்கன்னா கண்டிப்பா ஓட் போடுவாங்க. ஆனா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப ஸ்டாலின் அவர்களோ இபிஎஸ் அவர்களோ எடுத்தீங்கன்னா, என்ன பாக்குறதுக்கு நீங்க கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஓட் போடுவாங்க. சோ இப்ப பார்க்க வரணும்னு அவசியம் இல்லை, பார்க்க வராமலே ஓட் போடலாம். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, அஃப்கோர்ஸ் இந்த அக்ரெசிவ் ஃபேன்ஸ் ஓட் போடுவாங்க, பார்க்கவும் வருவாங்க. ஆனா ஜெனரல் பப்ளிக்ன்றது அதை தாண்டி பெரிய கூட்டம். அதுதான் நீங்க வந்து ஈஸியா உங்களுடைய டெலிவிஷன்லயும் பார்க்கலாம், யூடியூப்லயும் பார்க்கலாம். அதோட மேட்ரிக்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேர் பாக்குறாங்க, அவங்களால போக முடியாது. பட் தேர் சிட்டிங் அண்ட் வாட்சிங், ரைட்? அப்போ அதுவே அதுதானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் யார் மேல இருக்கு அப்படின்னு காட்டுவதற்கான ஒரு சின்ன அடையாளங்கள் தான் இதெல்லாம். இது உங்களுக்கு வந்து அதை வந்து அப்படி குறைச்சு எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா வர மாட்டாங்க, ஃபேன்ஸ் தான் வராங்க. எப்படி ஃபேன்ஸுக்கும் ஓட்டர்ஸுக்கும் என்ன, ரெண்டு பேரும் மனுஷன் தானே. ஸோ டெஃபினட்டா இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 200% இருக்கு. அதுல வந்து நான் வந்து அதை சந்தேகிக்கல. இல்ல அஃப்கோர்ஸ் இப்போ ஃபேன்ஸ்னா அவங்க மனிதர்கள் எல்லாம் கண்டிப்பா ஓட் போடுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாளைக்கு மாநாடு இன்னைக்கு காலையிலே வந்து உட்காந்துறாங்களே. சரி, தீஸ் ரோல் இவனை வந்து ஓட்டர்ஸ் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட், அவங்க ஓட்டர்ஸ் தான், அதுல சந்தேகம் இல்லை. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி உள்ள ஒரு குரூப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது ஏன் தேவைன்னு நான் சொல்றேன்னா, யூஸ்வலா ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் கேடர் என்ன பண்ணுவான்னா, இன்னொரு 10 பேரை உள்ள கொண்டு வருவான், இன்னொரு 10 பேரை கன்வின்ஸ் பண்ணுவான், நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பான், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் ஃபேன்ஸா ஒரு நடிகருக்காக வராங்கன்னா ஓட் போடுவாங்க, ஆனா அதை தாண்டி பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த மாட்டாங்க. இல்லைங்க, இந்த கட்சியே அப்படிதானே. இந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சைக்கி இருக்கு. இப்போ நாம் தமிழர் அப்படின்றவங்க எல்லாம் சீமானை ரசிகரால வரல. அவர் வைக்கிற அந்த அவருடைய வாதங்கள், அந்த வாதத்துல அதை வந்து பிடிச்சிருக்கு, அதனால போறாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் யாரும் வந்து இண்டிவிஜுவலை பார்த்து வர்றதில்லை. அது அந்த பார்ட்டியோட நேச்சரே, அவன் மார்க்சியம் படிச்சு அதுல இருந்து கத்துக்கிட்டு, இல்லைன்னா அந்த கொள்கையின்பால் ஈர்ப்பு கொண்டவங்க தான் அங்க வராங்க. இப்ப எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாது. எம்ஜிஆர் வந்து அங்க வந்து எம்ஜிஆர் தான் எல்லாருமே, கரிஷ்மா தான் அங்க முக்கியம். அது வந்து ஒரு இண்டிவிஜுவலை நம்பின அதை இண்டிவிஜுவலை மையப்படுத்தி ஒரு கட்சி. ஜெயலலிதா இருந்தா, இப்ப எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு எம்ஜிஆருடைய மனைவி வந்து அந்த கட்சியை கேப்சர் பண்ண முடியலையே, அவங்க தோத்து போறாங்களே. ஜெயலலிதாவை தானே அந்த மக்கள் விரும்புறாங்க. அப்போ அங்க அதை பொறுத்தவரையும் அதிமுகவுடைய மனநிலையை ஒரு ஸ்டார்டம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்றது தான். அதே தான் அப்ளிகபிள் டு விஜய். இங்க வந்து விஜயோடைய பாலிசிஸ், அவருடைய கொள்கைகள் அதெல்லாம் முக்கியம் இல்லை. விஜய்ன்ற முகம் மட்டும்தான், அந்த முகத்தை தான் அவர் வந்து கேபிட்டலா இங்க பயன்படுத்தணும். அதனால தான் எல்லா தொகுதியிலையும் நானே நிக்கிறேன். ஏன்னா எந்த கேண்டிடேட் பார்த்தெல்லாம் இங்க வந்து யாரும் ஓட்டு போட முடியாது. விஜயோட ஃபேஸ் தான், விஜயோட ஃபேஸ் மட்டும்தான். அதனால அந்த விதத்தில் அந்த பார்ட்டியோட சைக்கே அது மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த கட்சி அப்படிதான் வந்து செயல்படும். அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் வேற ஒரு கேட்டகரியில இருக்காரு. அவரு என்டிகே கேட்டகரியோ கம்யூனிஸ்ட் கேட்டகரியிலயோ அவர் இல்ல, அவரு எம்ஜிஆர் கேட்டகரியில அவரு இருக்கார். சோ இப்ப எம்ஜிஆர் கேட்டகரியில அவர் இருக்கும்போது எம்ஜிஆர் செய்த விஷயங்களெல்லாம் கரெக்டா பண்றாரா? எம்ஜிஆருக்கு நடந்த அந்த சக்சஸ் இங்க நடக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாம் அதுபடியே நடக்குதா? அதுக்கு அந்த அந்த ஃபார்முலா ஒண்ணுதான். ஆனா இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வேற. ஆனா அந்த சக்சஸ் ஃபார்முலான்னு ஒண்ணு எடுத்து அந்த இவங்க பண்றாங்களா, அந்த ஃபார்முலா கரெக்ட், அதே ஃபார்முலா தான். ஆனா இப்ப நடக்கிற காலகட்டம் வேற, இங்க உள்ள இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் வேற. அதை இன்னுமே பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எம்ஜிஆர் கஷ்டப்பட்டதை விட விஜய்க்கு அது ஈஸி, ரொம்ப எளிதா. ஏன்னா அன்னைக்கு திரைப்படம் மட்டும்தான் ஒரே மீடியம். ஆனா இன்னைக்கு வந்து கண்ணில் பார்க்குற இடமா மீடியம் இருக்குல்ல, உங்க கூடவே இருக்குதுல்ல மொபைல் ஃபோனுன்ற மீடியம். அதனால அந்த மீடியம் மூலமா ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். அதை வந்து விஜயால பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஒரு அனதர் எம்ஜிஆரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சக்சஸ் ஃபார்முலாவுக்கு ஒன்று தேவை. ஒன்று கொள்கை, இல்லைன்னா நீங்க கொடுக்குற அரசியல் திட்டங்கள், இல்லைன்னா நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ், இதெல்லாம் மக்களை ஈர்க்கும். அப்படி இங்க எதுவுமே பெருசா நடக்கலன்னும் போது, இப்போ விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா வராரு அப்படின்னும் போது மக்கள் அதை விரும்புவாங்க, டெஃபினட்டா விரும்புவாங்க. அவருக்கான அந்த அந்த வாய்ப்பை அவர்கள் தருவார்கள். ஆனா அதை சரியா பயன்படுத்திக்கணும்ன்றது தான் அவங்களுக்கு இருக்க போற மிகப்பெரிய சேலஞ்சா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ விஜய் பொறுத்தளவுல அஃப்கோர்ஸ் இப்போ அவர் வராருன்னா பெரிய ஒரு ஸ்டார், கண்டிப்பா ஒரு ஓட் ஷேர் அவர் வாங்குவாரு.
இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள்ல யாருக்கு அவர்னால பாதிப்பு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அத திமுக, அதிமுக இவர்களுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ லெட்டஸ் டேக் பிஜேபி. பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ் எல்லாம் யாரு? அந்த ஐடியாலஜிக்கலா ஒரு ரைட் விங்கு, ஒரு இந்துத்துவ மனநிலை இருக்கவங்க தான் அங்கே வந்து அந்த அந்த ஓட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க எப்படி விஜய்க்கு போக மாட்டாங்க. ஸோ பிஜேபியிலேருந்து ஓட்டு பிரியும்ன்றது எதிர்பார்க்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துப்போம். 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்தும் விஜய்க்கு மாறுவாங்களாம். மேபி ஒரு 0.1% போகலாம். அந்த அளவுக்கு தான் அங்கேருந்து கன்வெர்ட் ஆகும். ஏன்னா அதுவும் அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோட கோர் ஓட்டர்ஸ் வந்து அவங்கெல்லாம் வந்து சாதியால் ஒன்றிணைந்தவங்க. அவங்களையும் நீங்கள் இழுக்க முடியாது. அதே மாதிரி நாம் தமிழர் வந்து அதுவும் ஒரு கொள்கையால் ஈர்க்கப்பட்ட கட்சி. அங்கேருந்து அந்த கோர் ஓட்டர்ஸ் வந்து போகலாம். எல்லாத்துலேயும் ஒரு 1% 2% போகலாம். ஆனால் இந்த 2 கட்சி இருக்குன்னா, குறிப்பாக ஏடிஎம்கே அவங்களே ஸ்டார் மனநிலையில் இருக்கவங்க தான். இப்போ டிஎம்கே வந்து அந்த கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அங்கேருந்து தான் அதிகமான ஓட்டர்ஸ் போவாங்கன்றது தான் நான் கருதுறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் வைக்கக்கூடிய அரசியல்னு பார்த்தா ஏறக்குறைய திராவிடியன் பார்ட்டிஸோட அரசியல். சரி, அதனால தானே இப்போ திமுகவை பொறுத்தவரை என்னுடைய அரசியல் எதிரின்ற பிளேம் வைக்கிறாரு. ஏன்னா பாஜக வந்து கொள்கை எதிரி. இப்போ அரசியல் எதிரினா ஆல்மோஸ்ட் நீ நானும் கொள்கையில ஒண்ணுதான். நியோ டிராவிடியனிசம் தானே இவர் பேசுறாரு. அப்போ டிராவிடியனிசம் தான் இவர் பண்றது. ஆனா அந்த கட்சி நீ வந்து திராவிட கொள்கையை சரியா நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நீ குடும்ப ஆட்சி நடத்துற. அதனால கொள்கையில நீ நானும் ஒன்னா இருக்கலாம், ஆனா நீ அரசியல்ல வந்து எனக்கு எதிரியா இருக்கிற அப்படின்றது தான். அப்போ விஜய் வைக்கிறது முழுக்க திராவிட அரசியல் தான். அதான் இப்ப என்னோட கேள்வி அதான். இப்ப ஐடியாலஜிக்கலா நீங்க திராவிடத்துக்கு ஒரு மாற்று வைக்காம திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியுமா? அரசியல் ரீதியா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியாஸை முன்வைக்காம பழைய சக்திகளை வீழ்த்த முடியுமா? இல்ல அதுதான் அவருடைய கிளைமை. நான் வந்து திராவிடம் தான் என்னுடைய கொள்கை. ஆனா இது நீ சரியா பண்ணலையே. நீங்க மன்னராட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? அப்புறம் நான் வந்து அதை நீ பெரியாரை பேரை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்க, அண்ணாவின் பேரை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்க, திராவிட கொள்கைன்ற பேரில் வச்சுட்டு உங்க குடும்பத்துக்கு மட்டுமே நீங்க வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தெல்லாம் நீங்க சுவைச்சிக்கிறீங்க அப்படின்ற பிளேம் தானே அவங்க. கரப்ஷன் பிளேம் தானே இங்க வைக்கிறாரு. ஆனா பிஜேபியை பொறுத்தவரை கொள்கை ஐடியாலஜிக்கலா ஒரு டிஃபர் ஆகிறார் இல்லையா? ஸோ இது இன்னொரு நியோ டிராவிடியனிசம் தான். இப்போ இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா, இந்த ரீசெண்டான விஷயங்கள் பார்க்கும்போது சீமான் அவர்களும் விஜய் அவர்கள் அட்டாக் பண்றத பார்க்க முடியுது. நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, என்டிகேவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது விஜயாலன்னு சொல்றீங்க. பட் சீமான் அட்டாக் பண்றாரு, எப்படி பாக்குறீங்க? அதை நான் 2 விதமா பார்க்குறேங்க. ஒன்று வந்து பர்சனலாகவும் பார்க்குறேன், கொள்கை ரீதியாகவும் பார்க்குறேன். விஜயை தொடக்கத்திலேருந்தே ரஜினி யார் இங்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் நான் சொல்றது, நான் சேனல் ஆரம்பிச்ச புதுசில் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, யார் ரஜினிலாம் சூப்பர் ஸ்டார்ல, தம்பி விஜய் தான் இங்கே சூப்பர் ஸ்டார், எங்க புள்ள அப்படின்னு அவர் தூக்கி வச்சு கொண்டாடினார். அப்பத்திலேருந்தே ஒரு அரசியலுக்கு வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் அரசியலுக்கு வந்தால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சீமான் உண்மையிலே நம்பியிருப்பாரு. ஆனா இவர் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் பெரியாரை தூக்கி முன்னாடி வைக்கும்போது, என்னடா இது மறுபடியும் திராவிடமா, என்னடா இப்படி ஏமாத்திட்டே என்ன அப்படின்ற ஆத்திரம் ஒரு பக்கம். 2வது அந்த முதல் மாநாட்டில் சீமானை டீஸ் பண்ற மாதிரியும் ஒரு MP3 ஆடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் விஜய் வந்து சீமானை தாக்குறதாகவே புரிந்து கொள்ளப்பட்டது. ஸோ அந்த கோபம், நான் உன்னை பெருசா எதிர்பார்த்தா நீ எது மறுபடியும் பெரியாரை தூக்கிட்டு வரியே அப்படின்னு சொல்ற அந்த கோபம் தான் வந்து பெரிய கோபம். அதோட வெளிப்பாடு தான் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்றாரு. 1. 2வது, அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து சீமான் பொலிட்டிஷியன் தானே. அப்போ அவர் லைன் லைட்ல இருக்கணுமா இல்லையா? யாரை எதிர்த்து பேசினா இன்னைக்கு சீமான் பேச்சை இதுவரை இந்த சேனல்கள்லாம் பெருசா காட்டினதில்லை. மேடை பேச்சை நான் சொல்றது, ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்க, 2 நாளா அவர் விஜய் பத்தி பேசினா அதை ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருக்காங்களே. இப்போ அவருக்கு வந்து ஒரு ஊடக வெளிச்சம்ன்றது இது கிடைக்குது இல்ல. அப்போ இங்க வந்து விஜய்க்கு ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா மாநாட்டில் வந்தாலும் சீமான் ஒழிக்கிறது அவங்க கட்சிக்காரங்க வந்து கோஷம் போடுறாங்க. அப்ப இவர்களுக்கு விஜய்க்கு சரியான எதிரி யாரா இருக்கிறாங்கன்னா, விஜயோட கட்சிக்காரங்க யாருனாங்கன்னா சீமான் நினைக்கிறாரு. அது நான் விஜய் வந்து விஜய்க்கு எதிர்ப்பாளரா பிஜேபி இருக்கிறத விட திமுக இருக்கிறத விட சீமான் இருக்கிறது ஃபார் பெட்டர் இல்லையா? இப்படி இந்த டைமென்ஷன்ல வளரட்டுமே தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ரைட். ஆனால் இப்போ என்னன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமென்ஷனில் மேபி வளர்றது பெட்டராக இருக்கலாம். பட் விஜயோட பொலிட்டிக்ஸ் பார்க்கும்போது பெரிய டெப்த் இருக்கிற மாதிரி இல்லை, பெரிய செயல்பாடு இருக்கிற மாதிரி இல்லை.
ஸோ இப்போ நான் எப்படி பார்க்கறேன்னா அது கிடைக்கக்கூடிய அட்டென்ஷனும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தான் கிடைக்குது. நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்கு ஓட் போட்டாலும் அந்த இண்டிவிஜுவல் தான் ஓட் போட்டாங்க. அட்டென்ஷனும் விஜய்க்கு தான் கிடைக்குது. அதை தாண்டி முக்கியமான போராட்டங்களா இருக்கலாம், முக்கியமான இஷ்யூஸ் எடுத்து அவர் பேசியிருக்காரா, இல்ல ஒரு இஷ்யூ எடுத்து பேசுறாரா அதை டீப்பா பேசுறாரா, அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேசுறாரா, இந்த கேள்விலாம் இருக்குல்ல. இல்ல சரி, இப்போ அவர் பேசாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச அண்மை காலத்துல இந்த கவின் கொலை தான் வந்து அவர் பேசல, மற்ற எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரு. அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான்னா இருக்கும். ஏன்னா ஒரு 50 வயது கடந்தவர், இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹி மே நோ, அதை சரியா எக்ஸ்பிரஸ் பண்ணாம கூட இருந்திருக்கலாம், இல்லை இன்டெப்தா அவருக்கு வந்து பேச வேணாம்னு கூட நினைச்சிருக்கலாம். பட் ஆனால் எல்லாத்தையும் உன்னிப்பா பார்க்குற ஒரு மனிதரை தான் நான் பார்க்குறேன். அதில் ரெண்டாவது அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அவங்க அந்த ஃபேன்ஸ் வராங்கல்ல அந்த தொண்டர்கள், அவங்கள பெப்பேத்தணும் தான் அவர் நினைக்கிறாரு ஒழிஞ்சு, இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் அதுதான் மற்றவங்களுக்கும் இங்கே உள்ள வித்தியாசம். இவர் வந்து அவர்களை வந்து பெப்பேத்தி விடணும் அப்படின்றது தான் அங்கே பேசப்படுது. ஒரு ட்ரெடிஷ்னலான அரசியல் கட்சி. அப்போ நீங்கள் அந்த அந்த மாநாட்டில் வந்து 6 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அந்த 6 தீர்மானத்தை கூட இவர் படிக்கல. அந்த 6 தீர்மானத்தை படித்திருந்தால் பல்வேறு கேள்விகள் எழுந்துறாது. ரெண்டாவது முதல் தீர்மானமே ஆணவ கொலைக்கு எதிரானது தான். இப்போ ஆணவ கொலைக்கு எதிராக நீங்கள் பேசும்போது, தீர்மானம் நிறைவேற்றும் போது கவினை பேசாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் நிச்சயமாக பேசிதான் ஆகணும் இல்லையா? அதே போல தான் அதை இன்னொரு தூய்மை பணியாளர்கள் பற்றிய ஒரு தீர்மானம் இருந்தது. 2வது தீர்மானமோ 3வது தீர்மானமோ. அப்போ நீங்கள் அதை பேசும்போது அந்த தீர்மானத்தை நீங்கள் வந்து நிறைவேற்றிருந்தால் அதை நீங்கள் தூய்மை பணியாளர்களை பற்றி பேசித்தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். அப்போ இது மாதிரியான அம்சங்கள் அங்கே நடக்கலை. அதனால தான் இப்படி ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன் இதை பற்றி பேசல, ஏன் அதை பற்றி பேசல? ரெண்டாவது வந்த ஆட்சி எப்படி நடத்துவேன் அதை பற்றி தானே பேசணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்தது இல்லையா? இப்போ முதல்ல நீங்கள் வந்து பிஜேபின்னு பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்கள் அரசியல் எதிரின்றீங்க, மோடின்னு பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். அதே மாதிரி ஸ்டாலின்னு பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய எதிரிகளை பேர் சொல்கிறதுக்கே நீங்கள் வந்து பயந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னங்க தைரியம் இருக்குது அப்படின்றதான் முதல் மாநாட்டு பேச்சுக்கு அப்புறம் வச்சது. இந்த மாநாட்டில் எல்லாரையும் பேர் சொன்னார், மோடிஜின்றாரு, இங்கே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றாரு. அதை வந்து அதுலேருந்து அடுத்த கட்டமாக தானே ஃபஸ்ட்டு மாநாட்டில் பேசினதுக்கும் இந்த மதுரை மாநாட்டில் பேசினதுக்குமே மச் இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் இஸ் நியூ, கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஆனால் இது என்னன்னா அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மாநாட்டுல இருந்து செகண்ட் மாநாட்டுல பேர்லாம் சொல்றாரு. இப்ப உங்களே எடுத்துக்கோமே, நீங்க வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்ஸ் பத்தின நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நேஷனல் பொலிட்டிக்ஸ்லாம் பேசுறீங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு நம்ம வழியை போய் இவ்வளவு பெரிய லாங் ரோப் கொடுக்கணுமா? ஏன்னா இப்ப எதிரிய ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியோட சாதாரண வேலை. ஸோ விஜய் அவர்கள் ரைட் அங்க இருந்து இங்க வரதுக்கு நம்ம 1 வருஷம் டைம் கொடுத்து ரைட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போவார். ஆனா இதுல இன்னும் அக்ரெசிவா பண்ணணும்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இப்ப ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனைனா கட்சிக்காரங்கெல்லாம் அதை ஒட்டி அதை ஹேண்டில் பண்ணணும், கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அப்புறம் அந்த ஊர்ல அந்த பார்ட்டியோட விங் அந்த விஷயங்கள் பண்ணணும். அதுக்கெல்லாம் பார்ட்டியில முதல் மெக்கானிசம் இல்ல, ரெண்டாவது அதை பண்ணவும் இல்லைன்னு பாக்குறேன். அதெல்லாம் இல்ல, அது சி விஜய் கிட்ட கிரே ஏரியா இருக்குன்னா நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ன வரை ஒரு மீடியா சந்திப்பை நடத்தல ரைட்டுங்களா? ஒரு ப்ரெஸ் மீட் கூட பண்ணல. ஏன் பண்ணல? இப்போ உண்மையான விஜயோடைய கேலிபரும் அவருடைய உண்மை முகமும் ப்ரெஸ் மீட்ல தானங்க வெளிப்படும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இல்லைன்னா டாக் பேக் வச்சுட்டு நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸில் பேசிடலாம், மாநாட்டில் பேசிடலாம், ப்ரெஸ் மீட்ல இந்த மாதிரி பேச முடியாதுல்ல. அப்போ அது அவர் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, அந்த விஜயை தவிர அங்கே மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு 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 இப்போ புஷியானந்த் போன்றவர்கள் இருக்காங்களே, அவங்க என்னன்னா என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் விளம்பரம் தெரியணும் அவர் பார்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து தவறானது. விஜயை வந்து ரொம்ப he has to keep an eye on these people. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன வந்து அவருக்கு somebody will write his speech, அப்படி தானே? அதெல்லாம் உண்மை. யாராவது ஒரு எழுதி தான் கொடுப்பாங்க. இப்போ எழுதி கொடுக்குறவங்க சரியாக கொடுக்கணும்ல. இங்கே வந்து எம்ஜிஆரை பற்றி அவர் பேசுறது, விஜயகாந்தை பற்றி மதுரை மாநாட்டில் பேசுறது, இதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கும் விஜயகாந்தும் அவங்களோட ரசிகர்களாக இப்போ உங்களுக்கு வராங்க? அப்படிலாம் கிடையாது இல்லை. இப்போ ரெண்டாவது மறுபடியும் இந்த காஸ்ட் பேஸ் ஈக்குவேஷன்ஸ் இவங்க போட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஃபார்முலா. அது அவரை பிளேம் பண்ண முடியாது, பின்னாடி இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் நம்ம பிளேம் பண்ணணும். ஆனா உங்களை பொறுத்தளவு விஜய் அவர்களுக்கு ஒரு லாங் பொலிட்டிக்கல் கெரியர் இருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி குயிக்கா வேனிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. கமல்ஹாசனுக்கு நோக்கமே இல்லைங்க. அவர் எதுக்காக பார்க்க ஆரம்பிச்சாரு, என்ன நடந்துச்சு,
எப்படி வந்து உங்களை திட்டுறதுக்கு உங்க அப்பாவோட பேரை சொன்னாலே போதும் அப்படின்னு இப்ப கரண்ட் சிஎம் பார்த்தா அவர் கேட்டாரு, நீங்க எங்க போய் உட்காந்துருக்கிறாரு? why he started? does he wanted to continue the ரஜினி கமல் ஃபைட் இன் பாலிடிக்ஸ்? இப்போ ரஜினின்ற ஆள் வந்து கட்சி ஆரம்பிக்கலன்னொடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா இவர் இந்த ரஜினி கமல் பாலிடிக்ஸ் வந்து சண்டைன்றது திரையிலேருந்து தாண்டி இங்க வந்து பாலிடிக்ஸ் வந்திருக்கும்னு எதிர்பார்த்துருக்கலாம். பட் ஆனா விஜய்க்கு அப்படி இல்லை. சரி, அல்டிமேட்டா மக்கள் தாங்க. மக்கள் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க அவங்கள தடுக்க முடியாது. அதிகாரம் வந்தே தீரும். இல்ல உங்களுக்கு மக்கள் வந்து ஓரங்கட்ட நினைச்சிட்டாங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்போ மக்கள் விஜயை தேர்ந்தெடுத்தால் அது அவருக்கு லாபம், அவருக்கு நல்லது. அப்படி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜய் பத்தி இன்னும் ஒரு கேள்வி. இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல முதல் மாநாடு நடத்தும் போது பெரிய ஒரு ஹைப் இருக்கு, பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு விவாத பொருளா மாறுது. அவர் எடுத்த ஸ்டாண்ட் கரெக்டா, திராவிடமும் தமிழ் தேசியமும் சொல்றாரு, அது கரெக்டா, கொள்கை எதிரி அப்புறம் அரசியல் எதிரின்னு ஃபிக்ஸ் பண்றாரு, அதெல்லாம் கரெக்டான்ற மாதிரி நிறைய டிபேட்ஸ் அதுக்கப்புறமும் போய்கிட்டே இருக்கு. செகண்ட் மாநாடை பொறுத்தளவுல அந்த ஒரு ஹைப் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்துட்டாரு. சோ ஒரு எதை பேஸ் பண்ணி ஹைப் கிரியேட் பண்றதுன்றது இருக்கு. சோ சில இஷ்யூஸ் பேசுறாரு, அது ஒரு பேசு பொருளா மாறுது. இப்ப நாளைக்கு அவரு களத்துக்கு வந்து மக்கள் எல்லாம் சந்திக்க போறார். பெரிய ஒரு ஹைப் பொலிட்டிக்கலா நான் சொல்றது, ஃபேன்ஸ் பத்தியில மேபி இருக்கலாம், பொலிட்டிக்கலா ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆன மாதிரி இல்ல. டெஃபினட் இன்னைக்கு வரையும் இல்ல, சோஃபார் இந்த மொமெண்ட் வரையும் இல்ல. பட் நாளைக்கு மாறணும் இல்லையா? நாளைக்கு உண்மையிலேயே அங்க விஜயை சுற்றி தான் தமிழக அரசியல் நடக்குங்க. நீங்க வந்து திமுக அதிமுக விஜய் வந்து பேசுறதை தவிர்க்கலாம், அவங்க பேசவே மாட்டாங்க பாருங்க, பேசுறத கூட தவிர்க்கலாம். பட் அவர் என்னென்ன காரியம் நடத்துறாரோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அடுத்த மூவ் எடுக்கவே முடியும். ஸோ தமிழ்நாட்டு அரசியலோட மையப்புள்ளியா விஜய் இருந்தே ஆகணும். அப்ப இதை பேஸ் இதுதான் அவர் ஏற்படுத்துற ஒரு இம்பாக்ட். விஜய் வைத்து தான் மற்றதெல்லாம் இங்க வந்து கூட்டணிகளும் சரி எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் முடிவெடுக்கப்படுது. இப்ப திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது ரீசன் என்ன? இதற்கு 26 தேர்தலுக்கு முன்பு இதுவரையும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு 4 முனை போட்டின்றது நடந்ததே இல்லை. அப்ப இப்ப 4வது முனை போட்டிக்கு காரணமா இருக்கிறது விஜய். அவருடைய நகர்வுகள்லாம் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ ஹிஸ் இம்பாக்ட் இஸ் ஹியூஜ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்க அவர் சென்டர்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு 20% ஓட்டு இருக்குன்றீங்க. அதுதான் இப்ப பிரச்சனையே. இருக்கும் நம்புறீங்க, யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியும், எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அதனால தாங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அந்த பெர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து வேற மாதிரியாக பார்க்கப்படும். இப்போ ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு இதுக்கு முன்பு நீங்க வச்சிருந்த எல்லா அரித்மேட்டிக்ஸும் இந்த தேர்தலில் நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது என்ன நம்பர்ஸ் யாருக்கு என்னன்றதே புரியாது இல்லையா? அப்ப இதற்கு அப்புறம் தான் நீங்க வந்து இந்த அரித்மேட்டிக் கால்குலேஷனே ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது ரகசியமா இருக்குது, இல்லைன்னா வெளியில தெரியாம இருக்கிறது வரையும் விஜய்க்கு பவர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா தென் தே மே ஒர்க் அக்கார்டிங்லி.